நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10. Proverbs chapter 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. சாலமோன் தான் எழுதின நீதிமொழிகள்ல அடிக்கடி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அவர் இதை மையப்படுத்துவதற்கு காரணம் என்ன? சாலமோன் ராஜா தேவனால ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டவராக இருக்கிறாரு. அவர் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்ட போது தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ஜனங்களை ஆளுவதற்கு ஞானத்தையும் அறிவையும் கேட்கிறாரு. தேவனும் அவருக்கு அவர் கேட்ட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் அருளி செய்கிறாரு. கர்த்தர் தந்த ஞானத்தின்படியே அவர் ஆளுகை செய்த போது அவருடைய ஞானத்தை கண்டு அநேகர் வியப்படைந்தாங்க. ஷேபாவின் ராஜஸ்திரீ கூட அவருடைய அரண்மனைக்கு வந்து அவருடைய ஞானத்தை சோதித்தறிந்தாங்க. அப்படிப்பட்டவர் பெற்றுக்கொண்ட ஞானம் ஜனங்களை ஆளுவதற்கும் இந்த உலக காரியங்களுக்கும் ஏதுவா இருக்கு. ஆனா உண்மையான மெய்ஞானத்தை கண்டடையணும்னா அது கர்த்தருக்கு பயப்படும் போதே பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நீதிமொழிகள்ல அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. நாம கடந்த நாட்கள்ல பார்த்த வேத பகுதியில கூட நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எப்போ நம்மை சிருஷ்டித்த கர்த்தரிடத்துல பயபக்தியா இருக்கிறோமோ அப்போதான் நமக்கு உண்மையான ஞானம் ஆரம்பிக்குது. சாலமோன் ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஞானத்தையும் அறிவையும் பெற்றிருந்தாலும் அவர் பெற்றிருந்த ஞானம் உலக ஞானமா இருந்ததுனால தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்துட்டாரு. அந்நிய நுகங்கள்ல இருந்து பெண் கொள்ள வேண்டாம்னு தேவன் சொன்னதை மீறி அவர் அநேகரை திருமணம் செய்து அந்த ஸ்திரீகள் நிமித்தம் தேவனை அல்லாமல் பாகால்களுக்கும் மேடைகளை அமைத்தவராக மாறி போனாரு. அந்தபடியாக அவர் பெற்றிருந்த ஞானம் இந்த உலகத்துக்குரியதாக போனதுனால தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி அவர் தேவனுடைய கட்டளைகளை மீறி போயிருக்காரு. அப்படி போனவர் கடைசியில உணர்வடைந்த தேவனுக்கு பயப்படும் போதே மெய்யான ஞானம் ஆரம்பமாகுதுங்கிறத உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி அவருக்கு பயப்படுதலின் மூலமாகவே அவரை அறிகிற அறிவை கண்டடைய முடியுங்கிறத சொல்லியிருக்காரு. நாம ஏற்கனவே பார்த்தபடி இந்த பயமானது தேவன் நம்ம ஏதாவது செய்திருவாரோங்கிற தண்டனைக்கான பயம் கிடையாது. தேவன் நம்மீது காண்பிக்கிற அன்பிற்கு நாம பாத்திரர்களாக நடந்து கொண்டு அவருடைய கட்டளைகளை மீறாம நடந்து கொள்வது. அப்படிப்பட்ட பயபக்தி நமக்குள்ளார காணப்படும் போதே நமக்கு மெய்ஞானம் ஆரம்பமாகுது. அப்படிப்பட்ட ஞானத்தின் மூலமாகவே நாம பரிசுத்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறோம். இங்க பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்துல பார்க்கும்போது and the knowledge of the holy oneness understandingனு சொல்லப்பட்டிருக்கும், அல்லது the knowledge of holy oneness இன்சைட்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக தேவனை அறிந்து கொள்வதே நமக்கான அறிவாகவும் மெய்ஞானமாகவும் இருக்கு. அவரை அறிந்து கொள்ளும் போது அவர்தாமே நம்மை ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நடத்துறாரு. அவரை அறிகிற மெய்ஞானத்தை தருவதோடு அல்லாம இந்த உலகத்திற்கு தேவையான ஞானத்தையும் தந்தருளுகிறாரு. இப்படிப்பட்ட ஞானத்தை வருங்காலத்துல எல்லாரும் நாடுபவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடி நாம் இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை எவ்வளவாக பெற்றுக்கொண்டிருந்தாலும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளலனா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. தேவன் தாமே நம்மை பாவம் என்னும் இருளிலிருந்து மீட்டெடுத்த நீதியின் பாதைகளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. நீதியை கண்டடையும் போது ஜீவனை கண்டடைபவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானமானது நமக்கு இம்மைக்குரிய தேவைக்கு மாத்திரம் இல்ல, மறுமைக்குரியதாகவும் இருக்கு. அநேக நேரங்கள்ல நாம தேவனை எதற்காக தேடுகிறோம், எதற்காக அவரிடத்துல பயபக்தியா நடந்து கொள்கிறோம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புத அடையாளங்களுக்காகவும் இல்ல நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைக்காகவுமே இருக்கு. அப்படியாக நாம பார்க்கும்போது நாம இம்மைக்குரிய தேவைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனை மறந்து போகிறோம். அந்தபடியா இல்லாம உண்மையாகவே தேவனை கண்டடைகிற பயபக்தியை பெற்றுக்கொண்டு அவரை நாடுபவர்களாக இருக்கணும். அவரை அறிகிற அறிவே நமக்கு எல்லாம் மேன்மையும் கொடுக்கும். அதனால்தான் பவுலடியார் தெளிவாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் இல்லையா?
கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்கிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு என்றேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த காரியத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது நமக்கு எந்த விதத்திலையும் ஜீவனை காத்துக்கொள்கிற விதமாக இருக்காது. ஆனா கர்த்தரை அறிகிற அறிவை அடையும் போதே அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கு. அந்தபடி கர்த்தருக்கு பயந்து அவரை அறிகிற அறிவை கண்டடைவதே நமக்கு மேன்மையா இருக்கும். அவரை அறிந்து கொள்வதற்காக நாம என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். அந்தபடியாக பரிசுத்தரின் அறிவே அறிவாக இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்வதின் மேன்மை வார்த்தைகளால சொல்லும் போது நமக்கு புரியாது. உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தும் போதுதான் அதனுடைய மேன்மையை நாம உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காகவே சாலமோன், தாவீது மற்றும் யோபு எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுவதை மையப்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்த மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மையை கண்டடையும்படியாகவே இந்த பகுதிகள் நமக்கும் காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த கர்த்தருக்கு பயந்து நடந்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சாலமோன் ராஜா இந்த உலகத்திற்குரிய எல்லா ஞானத்தையும் அறிவையும் பெற்றிருந்தாலும் உமக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறபடி உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. ஆம் ராஜா, நாங்க இந்த உலகத்தின் எந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் எங்களுடைய ஆத்துமாவை அது ஆதாயப்படுத்தாதுங்கிறத அறிந்து கொண்டு உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாங்க எல்லாவற்றையும் பவுலடியார போல நஷ்டமென்று எண்ணிக்கொள்ளணும் தகப்பனே. அந்தபடி உமக்கு பயந்து நடந்த உம்முடைய கட்டளைகளை மீறாம ஞானத்திற்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளாக உம்மை அறிகிற அறிவை கண்டடைபவர்களாக நாங்க காணப்படுவதற்கு தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.